எடுக்கலாம். இங்கே இங்கே ஒன்று தேர்வு செய். பழங்கள் தட்டில் உள்ளன, இவற்றில் ஒன்றை எடுக்கலாம். வா வா, பழத்தை தேர்வு செய். அழகான பழம், வரைய முயற்சி செய். இந்த பழம்தான் நீ வரையணும். ஆரஞ்சுகளை பாரு, 1 2 3, இவற்றை பேனாவால் வரைய வேண்டும். பாரு, எல்லாம் முடிஞ்சது. ஓ, அருமை! இப்போ ஓவியம் வரைவோம். வரைவேன் நான் முதல், எடுப்பேன் நான் முதல். 1 2 2 எடுத்தேன். சிவப்பு கிடைத்தது, மஞ்சள் கிடைத்தது. இல்லை இல்லை, ஆரஞ்சு இல்லை. சிவப்பை கொஞ்சமெடு, மஞ்சளை கொஞ்சமெடு. ரெண்டையும் கலந்து என்ன வருது பாரு. கைகளை தட்டுங்கள், 1 2 3. இப்போ என் ஓவியத்தை போர்டில் பாருங்கள். பேபி, சரியா செஞ்சிருக்கே. சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தால் ஆரஞ்சு கிடைக்கும். அடுத்தது நான் வரேன், எடுக்க போகிறேன். 1 2 2 எடுத்தேன். ஓ, இதில்லையே, பொருந்தவில்லையே. இல்லை இல்லை, ஊதா இல்லை. சிவப்பை கொஞ்சமெடு, நீலம் கொஞ்சமெடு. ரெண்டையும் கலந்து என்ன வருது பாரு. ஓவியத்தை வரைவேன். 1 2 3. ஆஹா, எந்திராட்சி அழகா இருக்கு. நீ சொல்றது சரிதான். நீலத்தையும் சிவப்பையும் கலந்தால் ஊதா நிறம் கிடைக்கும். அடுத்தது நான் போகிறேன், எடுத்து வருகிறேன். 1 2 2 எடுத்தேன். ஓ, இதில்லையே, பொருந்தவில்லையே. இல்லை இல்லை, பச்சை இல்லை. நீலம் கொஞ்சமெடு, மஞ்சள் கொஞ்சமெடு. ரெண்டையும் கலந்து என்ன வருது பாரு. அதில் வண்ணம் பூசுவேன். 1 2 3. என் அவகாடோ ரொம்ப அழகா இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. நீலத்தையும் மஞ்சளையும் கலந்தால் பச்சை நிறம் கிடைக்கும். காய்ஸ், நமக்கிட்ட 3 பிரைமரி கலர்ஸ் இருக்கு. சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள். இவற்றை பயன்படுத்தி எல்லா நிறங்களையும் பெறுவோம். ஸ்மைலி பந்துகளை எடுப்போம், உணர்ச்சிகளை கண்டறிவோம். பேபி விளையாடினான் ரயிலுடன். லப்புகளை மேல் வைத்து ரயிலில் இணைத்து ஓட செய்தான். அதை பார்த்த சிரிப்புடன். நீ வேடிக்கையா இருக்கே, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். டாலி குதித்தாள், பழத்தை பறிக்க கடுமையாக முயற்சித்தாள். ஆப்பிளை வாயில் வைக்க போனாள், சிலந்தியை அதில் பார்த்தாள். ஐயோ, சிலந்தி! எனக்கு பயமா இருக்கு. ஜியா விளையாடினான் ஸ்கேட்டிங் இப்போ குளத்தின் அருகே. சமநிலை இழந்து நடுங்கினான், கீழே விழுந்து சுகமானான். அடா, இது உடைஞ்சிடுச்சு.
எனக்கு வருத்தமா இருக்கு. ஜானி பாப்கார்ன் சாப்பிடுகிறான். கொசுக்கள் மொய்க்கின்றன. அதையொட்ட கையை அசைக்கிறான். பாப்கார்ன் தரையில் விழுந்தது. முட்டாள் கொசுக்கள். ஓ, என் பாப்கார்ன். ஓன் என கோபப்படுத்தாரே. குழந்தைகளே, உணர்ச்சிகளா கத்துக்கிட்டீங்களா? ஆமாமா. மகிழ்ச்சி, பயம், சோகம் மற்றும் கோபம். அருமை. உங்க குழந்தைகளையும் உணர்ச்சிகளை காற்று கண்டு வெளிப்படுத்த செய்யுங்க. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. பேபி நடந்து கரை அடைந்து மணலில் காலை வைத்தான். அவன் காலறிந்து திரும்பினான். உட்கார்ந்தான் பீச் மேட் மேலே. உட்கார்ந்தான் பீச் மேட் மேலே. என்ன ஆச்சு கண்ணா? பாருங்க அம்மா, என் கால்கள் தெரியுது. அம்மா வந்து பார்த்தாள். குட்டி காலுக்கு வழி கண்டுபிடித்தாள். ஷூவை கொடுத்து போடச் சொல்லி நன்றாய் உணர வைத்தாள். நன்றாய் உணர வைத்தாள். வாவ், எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பேபி, இப்போ நீ விளையாடலாம். இப்ப நீ போகலாம். நான் தண்ணில விளையாட போறேன். ரொம்ப தூரம் போகாதே. ஜாக்கிரதை டியர். டாலி வாட்டர் டியூப் அணிந்து கடல் நீரில் குதித்தாள். அவள் கை நடுங்க உடல் நடுங்க கரையை நோக்கி ஓடினாள். கரையை நோக்கி ஓடினாள். நீ சரியாயிடுவே டியர். நாம சன்பாத் எடுக்கலாம், சரியா? அப்ப நீ வெப்பமா உணர்வாய். சூரியன் வானத்தில் ஒளிர்ந்து அவருக்கு வெப்பம் கொடுக்கிறான். அதை விரும்பி அதிக நேரம் அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிறார்கள். ஹே காய்ஸ், காரமான சூடான சில ஹாட் டாக்ஸ்களையும் பர்கர்களையும் சாப்பிடுங்க. வாங்க வாங்க. சியா, நம்ம இப்போ ஹாட் டாக் சாப்பிடலாமா? போகலாம். ஹே, எங்களுக்கு காரமான ஹாட் டாக்ஸ் கொடுப்பீங்களா? அவர்கள் இப்போது சுவையான ஹாட் டாக் சாப்பிட எடுக்கிறார்கள். ஜானி கடித்து வாய் எரிந்து மிகவும் சூடாய் உணர்கிறான். மிகவும் சூடாய் உணர்கிறான். ஜானி, இரு இரு இரு, அப்படி சாப்பிடாதே. ரொம்ப சூடா இருக்கு. பொறுமையா நிதானமா சாப்பிடு. இப்படி. சியா வந்து ஹாட் டாக் சாப்பிடும் முறையை அவனுக்கு காட்டினாள். ஜானி பார்த்து நன்றாய் சாப்பிட்டு புன்னகையோடு ரசித்தான். புன்னகையோடு ரசித்தான். குழந்தைகளே, உங்க ஹாலிடேஸ என்ஜாய் பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருங்க. ஆமா, கண்டிப்பா. அடுத்த முறை பார்க்கலாம். பாய் பாய். பாய் பாய். Zoom, 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 நாங்க பீச்சுக்கு போறோம். Zoom, zoom, zoom,
பாரு அம்மா என்னோட பந்து. ஜூம் 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 எங்க டாடி பால் கொடுத்தார். ஜூம் 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 பாலோட விளையாடுறோம். பேபி வேகமா பால் உதைச்சான், அது போய் கடலில் விழுந்துடுச்சு. ஜூம் 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 அது எப்படி எடுக்கிறது? ஓ பேபி, போக வேண்டாம். கடல் ரொம்ப ஆபத்தானது. நீ அங்க போக கூடாது, சரியா? ஹேய், அங்க பாரு. வாவ்! யே! பந்து கிடைச்சிடுச்சு. ஹே குழந்தைகளே, நீங்க மேஜிக் பார்க்க ரெடியா? அப்ராகடாப்ரா. ஹே பேபி, பாரு, அவனோட மேஜிக் ஸ்டிக்ல எல்லா சக்தியும் இருக்கு. ஆமா, பார்க்க அழகா இருக்கு. இதை வச்சு மேஜிக் பண்ணலாம். அப்ராகடாப்ரா. வாவ்! இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கொடு. இப்போ நான் பண்றேன். ஈயா! இப்போ பாரு டார்லிங். அப்ராகடாப்ரா. ஹ? ஓ ஓ, என்ன இது? கதவு திறா. திறா. ஹே ஹே, கவலைப்படாதே. கொஞ்ச நேரம் இரு. எட்டா. ஹே, இல்ல இல்ல இல்ல. இரு இரு. இது சரியான வழி இல்லை. போய் யாரையாவது உதவிக்கு கூப்பிடு. சரி சரி, இப்பவே போறேன். பேபியும் நானும் மேஜிக் ஸ்டிக்கை எடுத்துட்டோம். மேஜிக் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா பேபி கூண்டுக்குள்ள அடைப்பட்டுட்டான். பாரு, அங்கே இருக்கான். ஹே ஜானி, டாலி, சீக்கிரமா வாங்க, காப்பாத்துங்க. பேபி, கவலைப்படாதே, நாங்க உதவுறோம். வா திரா. இரு இரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா, என்கிட்ட சாவி இருக்கு. திரா. ஓ ஓ, இது வேலை செய்யலையே. இதை வச்சு பார்க்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. இது வேலை செய்யல. நமக்கு உதவி செய்ய மேஜிக் மேனை கூப்பிடணும். ஆமா, வா நாம போகலாம். என்னோட ஸ்டிக் எங்க? யாரு அதை எடுத்தது? ஹே மேஜிக் மேன், இங்க இருக்கு. உங்க ஸ்டிக் எங்கிட்ட இருக்கு. ஓ, என்னோட மேஜிக் ஸ்டிக். ஓ என்னோட படி, உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். மன்னிச்சிடுங்க, பேபியும் நானும் அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு போயிட்டோம். விளையாடிட்டு இருந்தோம். ஆனா பேபி கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அவனை விடுதலை செய்ய உதவுங்க. சரி, கவலைப்படாதீங்க, நான் உதவுறேன். வாங்க என் கூட. கவலைப்படாதே பேபி, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். அப்ராகடாப்ரா. இப்போ நான் விடுதலை ஆயிட்டேன். நன்றி மிஸ்டர் மேஜிக் மேன்.
சரி guys, மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய். பாய் பாய். இப்போ என்னோட முறை. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. என்கிட்ட இருந்து இப்போ தப்பவே முடியாது. ஹஹா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்றேன். தீரா. ஹே, என்னைய பார்க்கற? வா, உதவி செய். அவுச். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இது ரொம்ப இறுக்கமா இருக்கு. பார்த்தா நம்மால முடியாது. இப்போ என்ன செய்யறது? இங்க யாரும் இல்லையே. அணில் எங்க? சத்தம் எங்க இருந்து வருது? ஹே ஜானி, அங்க பாரு. ஹே, ஹலோ, நாங்க இங்கே இருக்கோம். நீங்க இங்கே இருக்கீங்களா? யாரு உங்களை உள்ள போட்டது? அந்த குறும்புக்கார குரங்கு. அவன் நமக்கு தொந்தரவு செய்றான். எங்களை இங்க பூட்டிட்டான். தயவு செஞ்சு உதவுங்க. கவலைப்படாதீங்க, நாங்க உதவுறோம். பாரு, மங்கி தூங்கிட்டு இருக்கான். ஓ, சாவி டேபிள் மேல தான் இருக்கு. சாவியை எப்படி எடுக்கிறது? ஏதாவது ஐடியா? ஆமா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன சத்தம் அது? இங்க எதுவுமே இல்ல. நான் தூங்குறேன். தவறிடுச்சு. இப்போ என்ன பண்றது? நான் ஏதாவது பண்றேன். இதை என்கிட்டயே வச்சுக்கிறேன். யாராலையும் எடுக்க முடியாது. ஓ, நம்ம பிளான் வேலை செய்யல. நண்பர்களே, ஏன் சோகமா இருக்கீங்க? என்னோட உதவி தேவையா? அந்த குறும்பு மங்கி அணில்களா கூண்டெல்லாம் அடிச்சிடுச்சு. நாங்க உதவ முயற்சி செஞ்சோம், ஆனா எங்க பிளான் வேலை செய்யல. ஓ, அவ்வளவுதானா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இது இல்ல 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 இல்ல. எங்க போச்சு? கிடைச்சிடுச்சு. என்ன இது? இது ஸ்மோக் மிஷின். இத வச்சு தந்திரம் பண்ணலாம். சரியா? அது என்ன அது? ஐயோ, உதவுங்க. ஹே மங்கி, தப்பி ஓடு. பார்க்குக்கு தீ பிடிச்சிருக்கு. ஓடு. தீயா? ஓ, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஓ நோ. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. எவ்வளவு சவாரிகள்! இன்னைக்கு ராத்திரி ஜாலியோ ஜாலி. வாவ், இவ்வளவு பால்கள். நம்ம பார்க் கலஞ்சு போயிருக்கு. இப்போ என்ன விளையாடுறது? நான் அவனை விட மாட்டேன்.
இப்போ போலீஸ கூப்பிடலாம். அவங்க சீக்கிரமா பிடிச்சிடுவாங்க. ஹலோ போலீஸ்மேன், இங்க ஒரு எமர்ஜென்சி இருக்கு. சீக்கிரமா பார்க்குக்கு வாங்க. போலீஸ் ஜீப் இப்போ வருகின்றது. இது நம் மிஷன், இது ரெஸ்கியூ மிஷன். ப்ரூம் 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 ப்ரூம். ஏ நண்பர்களே, என்ன ஆச்சு பாருங்க. யாரோ பார்க் ரைட்களை கலச்சிருக்காங்க. எல்லாம் உடைஞ்சிருக்கு. நாம திருடனை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் போய் ஃபுட் பிரிண்ட்ஸை தேடுறேன். சரி, நான் போய் மிருகங்களை பார்க்கிறேன். ஹே குறும்புக்கார குறுங்கே, தொந்தரவு கொடுக்கறதே நீ நிறுத்தலையா? பார்க்கை கலைச்சது நீதானா? நானா? இல்ல இல்ல இல்ல, என்ன நம்புங்க, நான் பண்ணல. என் மேல பழிய போடாதீங்க. ஜானி, எனக்கு விசித்திரமான ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. இது நம்ம லிஸ்ட்ல இருக்க அனிமல்ஸ் கூட ஒத்து போகல. ஹே, எனக்கு தெரியும் இது யார் செய்தாங்கன்னு. நான் பார்த்தேன். அவன் ராத்திரில வரான். அந்த காட்டிலிருந்து வரான். அப்படியா? நாம அவனை சீக்கிரமா பிடிச்சாகணும். நண்பர்களே, ராத்திரி அவனுக்கு ட்ராப் வைக்கலாம். சரியா? சரி, பண்ணலாம். நண்பர்களே, அவன் வரான். நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் கூட ஜாலியா இருக்கும். என்ன வாசனை அது? யம்மி. ஏ ஏ, பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம். ஏ ஏ குறும்பு நரியே, பார்க்க ஏன் இப்படி பண்ணின? நீ தவறு செஞ்சிருக்கே. இதுக்காக உன்னை ஜெயில்ல போட போறோம். இல்ல இல்ல இல்ல, தயவு செஞ்சு வேண்டாம், விட்டுடுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நான் திரும்பி போகணும், ப்ளீஸ். இல்ல, நீ இப்ப போக முடியாது. உனக்கு இது தண்டனை. நீ கூண்டிலேயே இரு. இங்கே இருக்கு தேன் கூடு, சுற்றிலும் தேன்களோடு. குரங்கு கவனிக்குது, யாரும் பார்க்காத போ. மரத்தில் இருந்து கூடெடுத்து தேன் குடிக்குது. 1 2 3 4 5. நண்பர்களே, அவன் தேனா திருடிட்டான். வாங்க, தக்குங்க. வேண்டாம், விட்டுடுங்க. போங்க போங்க. ஐயோ. டுடுடுடுடுடு.
மரத்திலிருந்து எங்க தேன் கூட்ட திருடிட்டான். அப்படியா? ஆமா, ஆனா நான் அதை சரி செஞ்சிடுறேன். ப்ளீஸ் விட்டுடுங்க, நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். கைஸ், மங்கி உங்க கூட்ட சரி செஞ்சிடுவான். இப்ப நீங்க போங்க. சரி, நாங்க போறோம். முடிஞ்சது, உன்னோட புண்ணா முடியாச்சு. இப்ப போய் கூட்ட சரி செய். இங்க கேள், தேனீக்கள் ஆபத்தானவை. இப்படி பண்ணாதே, சரியா? என்ன மன்னிச்சிடுங்க நண்பர்களே, இத மறுபடியும் பண்ண மாட்டேன். பாருங்க, நீங்க உள்ளே போகலாம். இதுதான் என்னோட பீட்சா ஸ்டால். சக்கரங்கள் இருக்கும் பீட்சா ஸ்டால். நான் இங்கு பீட்சா பேக் செய்வேன். சுவையான பேக்கிங் ஃபன். அதை நான் பறிக்க போகின்றேன். நான் அதை முழுதும் சாப்பிடுவேன். தந்திரமாய் இதை பறிக்கின்றேன். என் பீட்சா பார்ட்டி நாள். என்னோட பீட்சா எங்க போச்சு? ஹேய், குறும்புக்கார எலியே, அங்கேயே நில். திருடன், திருடன். நான் இப்போ போலீஸை கூப்பிடுறேன். அவங்க அவனை சீக்கிரமா பிடிச்சிடுவாங்க. ஹலோ, ஒரு சின்ன எலி என் பீட்சாவை திருடிடுச்சு. தயவு செய்து வர முடியுமா? கண்டிப்பா, கவலைப்படாத, வந்துட்டே இருக்கேன். போலீஸ் ஜீப் இப்போ வருகின்றது. இது நம் மிஷன், இது ரெஸ்கியூ மிஷன். ரூம் 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 ரூம். ஹே, நான் இங்க இருக்கேன். அவன் எங்கே போனான்? அந்த பக்கம் ஓடிட்டான். சரி, வா, அவனை பிடிக்கலாம். எங்கே போனான் அவன்? வா, நாம அங்க போலாம். இங்கே இருக்கான். பிடி அவனை. அவனை விட்டுட்டோம். நாம பிரிஞ்சு அவனை துரத்துவோம். பாரு, அவன் சிக்கிட்டான். குறும்பு திருடனே, என் நாளை வீணடிச்சிட்டே. என்ன நாதம் அது? ஓ நோ, என் பீட்சா. ஓ, என் கடை தீப்பிடிச்சிடுச்சு. கவலைப்படாதே, கவலைப்படாதே, ஃபயர் ட்ரக்க கூப்பிடுறேன். இது ஒரு எமர்ஜென்சி கால். பார்க் பக்கம் வாங்க. ஓ, யாருக்கோ என் உதவி தேவையா இருக்கு. ஃபயர் ட்ரக் இப்போ வருகின்றது. இது நம் மிஷன், இது ரெஸ்கியூ மிஷன். ரூம் 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 ரூம். நான் இங்க இருக்கேன். எங்களுக்கு உதவி செய்யுங்க. தீயை அணைங்க. கவலைப்படாத, நாம நீரை தெளிக்கலாம். ஓ, என் கடை. நன்றி நண்பர்களே. ஆனா என்கிட்ட எதுவும் இல்லை உங்களுக்கு கொடுக்க. என் கடை அரைஞ்சிடுச்சு. பரவாயில்ல, பாரு, எங்கிட்ட ஜூஸ் இருக்கு.
நாம சேர்ந்து குடிக்கலாம். ஒரு முறை ஒரு அழகான கடல் கன்னி வாழ்ந்து வந்தாள். கடல் முத்துக்களை பாதுகாத்தாள். தன் காதலுக்காக முத்தினை பாதுகாத்து தன் இளவரசனுக்கு கொடுக்க கடலுக்கு மேலே வந்தாள். கடல் கன்னி மிக அருமை. அது என்ன? கடல் கன்னியா? அவள் உண்மையா? ஓ, எங்கே அவள்? நான் கடல் கன்னியா பார்த்தேன். இது யார்கிட்ட சொல்றது? ஓ, அங்கே இருக்காங்க. அங்கே பாத்தீங்களா கடல் கனியை, கடல் கனியை, கடல் கனியை. அங்கே பாத்தீங்களா கடல் கனியை, நான் அவளை பார்த்தேனே. நாங்க பார்க்கலையே கடல் கனிய, கடல் கனியார், கடல் கனியார். நாங்க பார்க்கலையே கடல் கனிய, நாங்க விளையாடணும். ஓ, வருத்தப்படாதே கண்ணே. அம்மா, நான் நிஜமா கடல் கன்னிய பார்த்தேன். அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நாம அவங்களுக்கு நிஜமான கடல் கன்னியை காட்டலாம், சரியா? சரி. கடல் கன்னி உடையை போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இந்த ஆடையை உனக்கு போட்டு விடுவேன், உனக்கு இது நல்லா இருக்கும். இந்த அழகான மாலையை போட்டுக்கோ, போட்டுக்கோ, போட்டுக்கோ. பிரகாசமா இது மின்னுது, உனக்கு இது நல்லா இருக்கும். இப்போ இல்ல, இப்போ மேக்கப் செய்யலாம். மேக்கப் இது நல்ல மேக்கப் தான். இப்போ blush போடுறேன், கண்ணங்கள் பளபளக்க. கடல் கன்னி கிரீடத்தை போடலாம். கிரீடம் தான், கிரீடம் தான். கடல் கன்னி அழகாய் இருக்கிறாள், முத்து போல் ஜொலிக்கிறாள். கடைசியா என் அழகான தேவதையே, இதோ உன் மந்திரக்கோல். இப்போ நான் கடல் கன்னிய போலவே இருக்கேன். பாருங்கம்மா, என் மந்திரக்கோல். இது மின்னது. இப்போ அவங்கள கூப்பிடலாமா? சரி சரி, அவங்கள கூப்பிடலாம். குழந்தைகளே, இங்க வாங்க. ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. உங்களுக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. இங்க சின்ன கடல் கன்னி உங்களை சந்திக்க விரும்புறா. இங்க பாருங்க. வாவ், அவள் ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, நிஜமான கடல் கன்னியா போலவே. குழந்தைகள் எரிமலை செய்கின்றனர், செய்கின்றனர், செய்கின்றனர். புதிய முயற்சிகள் செய்கின்றனர், சந்தோஷமாக. ஜானி, டைனோசர்கள் வால்கனோ தீவுகளில் வசிக்குமா? ஆமா ஆமா, உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வா, நான் சொல்றேன். இந்த காட்டில் டைனோ வசிக்கின்றது. டைனோசார்ஸ், டைனோசார்ஸ். பல டைனோசார்களை பார்க்கலாம் இந்த காட்டில் நாங்கள். ஜானி, இங்கு கர்ஜனை சத்தம் இல்லை. இங்கே டைனோசர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். ஊப்ஸ். என்ன இது? ஓ, இது டைனோட காலடி சுவடு. இங்கதான் இருக்கு. பொறு, யாரோ வராங்க. ஐயோ, இல்ல. டைரானோசாரஸ் வருகிறது, வருகிறது, வருகிறது. வலுவான உடல் நீண்ட வாளுடன். அவன் கனமானவன். அவன் போயிட்டான்.
உனக்கு தெரியுமா, அது ஒரு டைரானோசாரஸ். அவனை ரெக்ஸின்னு கூப்பிடலாம். ரெக்ஸி, அவன் பெருசா இருக்கான். டிப்ளோடக்கஸை இங்கே பாரு. டிப்ளோடக்கஸ், டிப்ளோடக்கஸ், நீண்ட கழுத்து, சிறிய முகம், அவள் அன்பானவள். அவளை பிடிச்சிருக்கா? அது டிப்ளோடக்கஸ். அவளை டிப்பின்னு கூப்பிடலாம். எப்படியும் டிப்பி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. Pterodactyl பறக்கிறது, பறக்கிறது, பறக்கிறது. Triceratops இங்கே இருக்கிறது, பெரிய கொம்புகளோடு. பாரு, இதுதான் டைனோ உலகம். அவங்க இங்கதான் இருப்பாங்க. பேபி, அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, அவங்கள எல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க இப்போ என் நண்பர்கள். டேசி டேசி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேசி டேசி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேசி டேசி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேசி டேசி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேசி டேசி பதிலை சொல்லு, பதிலை சொல்லு. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். vroom, vroom, vroom. என்னோட சிறிய பேருந்துகள். ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும். சரியானது. இப்போ விளையாட ஆரம்பிக்கலாம். ஒரு சிறிய, 2 சிறிய, 3 சிறிய பேருந்துகள். 4 சிறிய, 5 சிறிய, 6 சிறிய பேருந்துகள். 7 சிறிய, 8 சிறிய, 9 சிறிய பேருந்துகள்.
பேபி, நானும் உன் கூட விளையாடுறேன். ஓ சரி வா. ஒரு பேருந்து, 2 பேருந்துகள், 3 பேருந்துகள், 4 பேருந்துகள், 5 பேருந்துகள், 6 பேருந்துகள், 7 பேருந்துகள், 8 பேருந்துகள், 9 பேருந்துகள், 10 பேருந்துகள். ஏ ஏ வேடிக்கையா இருந்தது. ஆச். எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹே அணிலே, பாரு, உன்னோட கொட்டை என் பேருந்து மேலே இருக்கு. வந்து எடுத்துக்கோ. ஒரு சிறியா, 2 சிறியா, 3 சிறியா பேருந்துகள், 4 சிறியா, 5 சிறியா, 6 சிறியா பேருந்துகள், 7 சிறியா, 8 சிறியா, 9 சிறியா பேருந்துகள், 10 சிறியா பேருந்துகள். நல்லா செஞ்சே. இப்போ நாம இத பின்னோக்கி எண்ணுவோம். 10 சிறியா, 9 சிறியா, 8 சிறியா பேருந்துகள், 7 சிறியா, 6 சிறியா, 5 சிறியா பேருந்துகள், 4 சிறியா, 3 சிறியா, 2 சிறியா பேருந்துகள், 1 சிறியா பேருந்து போனது. ஒன்னு, 2, 3, 4, 5. 5 இங்கே, 5 இங்கே. எனக்கு 10 விரல்கள் இருக்கு. ஆனா இவைகளுக்கு ஏதாவது பெயர்கள் இருக்கா? ஆமா பேபி, எங்களுக்கு தெரியும். நான் உனக்கு காட்டுறேன். சிறிய விரல் ஒன்று, சிறிய விரல் ஒன்று, சிறிய விரல் ஒன்று. டப் டப் டப். சுண்டு விரல் மேலே, சுண்டு விரல் கீழே, சுண்டு விரலை மேலே உயர்த்து. சுண்டு விரல் மேலே. வாவ், எவ்வளவு பட்டாம்பூச்சிகள். 2 சிறிய விரல்கள், 2 சிறிய விரல்கள், 2 சிறிய விரல்கள். டப் டப் டப். மோதிர விரல் மேலே, மோதிர விரல் கீழே, மோதிர விரலை மேலே உயர்த்து. மோதிர விரல் மேலே. யம்மி. எல்லாம் தீர்ந்துடுச்சா? மூன்று சிறிய விரல்கள், 3 சிறிய விரல்கள், 3 சிறிய விரல்கள். டப் டப் டப். நடு விரல் மேலே, நடு விரல் கீழே, நடு விரலை மேலே உயர்த்து. நடுவிரல் மேலே. ஐயோ இல்லை, மூடு. ஆஹா. போயிடுச்சு. நாங்க சின்ன விரல்கள், நாங்க சின்ன விரல்கள், நாங்க சின்ன விரல்கள். டப் டப் டப். சுட்டு விரல் மேலே, சுட்டு விரல் கீழே, சுட்டு விரலை மேலே உயர்த்து. சுட்டு விரல் மேலே. பேபி, அழாதே அழாதே. இந்தா, இதோ. 5 சிறிய விரல்கள், 5 சிறிய விரல்கள், 5 சிறிய விரல்கள். டப் டப் டப். கட்டை விரல் மேலே, கட்டை விரல் கீழே, கட்டை விரலை மேலே உயர்த்து. கட்டை விரல் மேலே. ஹே பேபி, உனக்கு பிடிச்சதா? பெயர்களை கத்துக்கிட்டயா? ஆமா, இதோ. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், சுட்டு விரல், அப்புறம் கடைசியா கட்டை விரல். எனக்கு எல்லா பெயர்களும் தெரியும். நான் இப்போ என் யூனிகார்னுடைய பொட்டுக்கு போறேன். எங்கே அது? ஏ, கிடைச்சிடுச்சு. புதிய வானவில்லுடை, அழகு யூனிகார்னுடை, இளவரசி போல ஆடி
வானவில் யூனிகார்ன் உடன் ஆடினாள், உடனாட விரும்பினாள், உடனாட விரும்பினாள். பொம்மை போல ஆடினாள், பொம்மை போல ஆடினாள், பொம்மை போல ஆடினாள் வானவில் பொம்மை மீது. வாவ், டாலி பேரி போல இருக்கே. நானும் உன் கூட விளையாடணும். சரி, வா பேபி, சேர்ந்து விளையாடலாம். யூனிகார்ன் சவாரி செய்கிறார்கள் வழி நெடுக ஆடி. வானவிலில் யூனிகார்ன் சவாரி இப்படி உயர பறக்கிறார்கள். யூனிகார்னை காண பிரகாசமான வானவில், பிரகாசமான வானவில் பறக்கிறார்கள் உயரே யூனிகார்னை காண. ஹே டாலி, பாரு, அங்க வானவில். ஓ ஆமா, நம்ம யூனிகார்ன் அங்க இருக்கணும். வெண்மேகங்கள் கடந்து வானவிலை பார்த்தார்கள். குதூகலம் அடைந்தார் ஃபேரிலாண்டிலே. மேகங்களுக்கு அப்பால், மேகங்களுக்கு அப்பால் யூனிகார்னை கண்டார். மின்னும் குண்டு யூனிகார்ன் வானில் உயரே உயரே இப்படி ஆடினார். ஹே பேபி, கனவிலிருந்து வெளியே வா. பாரு, அம்மா உனக்காக காத்திருக்காங்க. கனவு களைந்து எழுந்தான், கனவு களைந்து எழுந்தான். முகத்தில் புன் சிரிப்புடன் அம்மாவை கண்டான். அம்மா புன்னகைத்தாள், பரிசு கொண்டு வந்தாள். அம்மாவுடன் விளையாடினார். யூனிகார்னை தழுவி சிரித்து மகிழ்ந்து ஆடினார் குதூகலமாய். குழந்தைகள் வெளியே ஆடுகிறார்கள், சிரித்து மகிழ்ந்து குதூகலமாய். பந்து பறந்து மேலே விழுந்தது. ஜானிக்கு கோபம் வந்தது. ஜானி இனிப்பை சாப்பிட ஏங்குகிறான். குச்சி மிட்டாய்கள் எடுக்க போகின்றான். அங்கே அதிக பாப்சிக்கிள்ஸ் பார்க்கின்றான். ஜானி தின்றான் எல்லா ஐசி பாப்ஸ். அம்மா ஆரோக்கியமான பால் தந்தாள். சக்தி தைரியமடைய நாள் முழுதும். மற்றவர்கள் குடித்தனர் வேக வேகமாய். ஆனா ஜானி கண்டு கொள்ளவில்லை. ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டுக்கு தயாரார்கள். ஆனால் ஜானி இதை சாப்பிட மாட்டான். ஜங்கி உணவை அவன் சாப்பிட விரும்புகிறான். சாப்பிடுகிறான் கிரீமி டோனட்களை. குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள். ஜானி ஓட்டும் போது சோர்வு அடைக்கிறான். மற்றவர்கள் நன்றாக ஓட்டுகின்றனர். அவன் ஜூஸை எடுத்து குளிக்கிறான். அடுத்த நாள் அவனுடன் நிலை சரியில்லை. வயிறு கலக்கத் தொடங்குகிறது. வயிற்றில் உள்ள கிருமிகள் மேலே வந்தன. நாள் முழுதும் பலவீனம் ஆகிவிட்டான். அம்மா அம்மா ஏதாவது செய், என் வயிறு மிகவும் வலிக்கிறது. சரி, கவலைப்படாதே, இந்த நொறுக்கு தீனிதான் உன்னை இப்படி ஆக்கியது. காலை
உணவுக்காக சேர்ந்தார் குழந்தைகள். ஆரோக்கியமான சுவையான காலை உணவு. ஜானி காய்கனி பால் சாப்பிடுகிறான். அவன் ஆரோக்கியமான உணவை விரும்பினான். என் குட்டி குழந்தை தூங்கவா, நீ தூங்க அம்மா கதை சொல்கிறேன். மேஜிக் புத்தகத்தை படிக்கின்றேன். வானத்தின் நண்பர்களிடம் கூட்டி செல்கிறேன். வானத்தை இப்போ நீ அடைந்தால் தூங்கும் சூரியனை நீ பார்ப்பாய். நம் சூரியன் தூங்கும் போது மின்னும் நட்சத்திரம் வரும் மேலே. மேகங்கள் உன்னை பார்க்கின்றன. வித வடிவங்களை காட்டுகின்றன. படுக்கையில் கிடக்கும் குட்டி குழந்தையே, பெரிய கதை ஒன்றை அம்மா சொல்லப் போகிறாள். வானில் இந்த அதிசயங்களை ரசிப்போம். நீ நேசிப்பாய் உன் இதயத்தால். அதிக நேரம் விளையாடி பசி வந்தால் நட்சத்திரம் உனக்கு மிட்டாய் கொடுக்கும். அதில் அதிக வண்ணங்களை நீ விரும்பினால் நீ விரும்பும் வண்ணங்களை தேடிப்பார்கள். வெண்மேகங்களின் மீது குதிக்கலாம். அவைகளை உன் பவுன்சிங் பொம்மையாக்கலாம். நட்சத்திரங்களில் இருந்து தூர ஓடினால் அங்கே இருக்கும் பால் நிலா. வானத்தில் அந்த நண்பனை நீ சந்தித்தால் அவரும் உறக்க நேர தோழன் என்றறிவாய். என் குழந்தை தோழர்களோடு தூங்கப் போகிறது. அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். இது போட்டி நேரம். என்னோட வா. இதோ உன்னோட பாட்டி சீட். இது மேல உட்காரு. பேபிக்கு பிடிக்கவில்லை. அவர் போக விரும்பினான். உட்கார மனமே இல்லாமல் தள்ளினான் இங்கும் அங்கும். உட்கார வைத்தாள் அம்மா. அவன் உட்கார விரும்பவில்லை. அவனுக்கு போராகியது. சோம்பலாய் உட்கார்ந்தான். ஹே மார்ஷ்மெலோ, இரு வரேன். பேபி ஏறி பார்த்தான் மேஜையில் என்ன என்று. குக்கி ஜார்
கண்ணாடியை எடுத்துக்கொண்டு மார்ஷ்மெலோ உடன் போனான். ரகசிய இடத்தை கண்டார்கள். குக்கீஸை சாப்பிட பேபி குக்கீஸை சாப்பிட்டான். சாப்பிட்டு மகிழ்ந்தான். என் வயிறு என்னவோ ஆயிருக்கு. அம்மா, உடம்புக்கு சரியில்லை. வயிறு வலிக்குது. அவனுக்கு வயிற்றை கலக்குது. வேகமாக ஓடினான். பேபி அதில் உட்கார்ந்தான். இது அவன் பாட்டி டைம். அதை செய்ய முயற்சித்தான். போனது நன்றாய் உணர்ந்தான். டிஷ்யூவால் வைப் பண்ணு. முடிஞ்சது. இல்ல இப்போ உன்னோட கைகளை கழுவணும். கைகளை பாட்டிக்கு பின் சுத்தமா வைக்கணும். கை கழுவும் நேரம். சோப்பை எடுத்தான். நன்றாய் கைகளை கழுவி அழுக்கை போக்கினான். அம்மாவுக்கு அவன் கைகளை காட்டினான். துண்டால் கைகளை துடைத்து விளையாட தயாரானான். எல்லாம் முடிஞ்சது. நான் போய் விளையாடுறேன்.